ஸ்ரீகுருப்யோ நமஹ. ஹரி ஓம். சகசரணாகதி குடும்பத்தினர் அனைவருக்கும் வணக்கம். உலகை காக்கும் அன்னை தாயாரோட உருவமாக இருக்கக்கூடிய ஆண்டாள் நாச்சியார் அவதரித்த இந்த மங்களகரமான ஆடிப்பூரம் நன்னாளில் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். பூர நட்சத்திரம் 27 நட்சத்திரங்களில் 11வது வருது. அதோட குணம் மனுஷ கணத்தை குறிக்கிறது. கலை உணர்வு, வசீகரம் மற்றும் தலைமை பண்பை குறிக்கும். நட்சத்திரத்துக்கு அதிபதியாக சுக்கிரன் இருக்கிறார், வீனஸ். சிறப்பு என்னென்னா, மகிழ்ச்சி, செல்வம் மற்றும் கலைகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன். ஆச்சாரியார்னு சொல்கிறச்சே அசுரர்களுக்கெல்லாம் ஆச்சாரியாராக விளங்குபவர். அதனால் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருக்குது இல்லையா, அது மாதிரி மற்றவாழை அனுசரிச்சுட்டு மற்றவாழை நம்மளோட இதில் அது அரவணைச்சு போனோம் இல்லையா, அந்த கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்குது. பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள்லாம் ஒரு விதத்தில் கலைத்திறனில் ரொம்ப திறமைப்பட்டிருப்பாங்க நிறையா. அது சில சமயம் வெளிப்படாமல் இருக்கும், பட் நிறையா டேலண்டட் இருக்கும். புராண கால பிரபலங்கள் இந்த நட்சத்திரத்தில் அவதரித்த யார் அப்படின்னா ஆண்டாள் நாச்சியார் இருக்காங்க. அதுக்கப்புறமா சிம்மம், அதான் அதிபதியாக வருது இந்த ராசிக்கு. இந்த ராசி அதிபதி சூரியனாக இருக்கார். சூரியன்கிறச்சே நம்ம ஆத்மகாரகன்னு சொல்கிறோம். ஆளுமை திறன் நம்பர் 1 அப்படிங்கிறச்சே சிம்ம ராசியில் பூர நட்சத்திரத்தில் வருவதால் இவர்கள் கம்பீரமானவர்களாகவும் நேர்மையானவர்களாகவும் இருக்கின்றனர். மற்றவர்களுக்கு உதவும் எண்ணம் எப்போதுமே ஓடின்னு இருக்கும். இன்றைக்கி என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா, அம்மன் கோயிலுக்கெலாம் நீங்கள் போயிருக்கலாம். வளைகாப்பு அந்த மாதிரி உற்சவங்கள்லாம் பண்ணியிருக்கலாம். அது மாதிரி மற்றவாளுக்கு வெத்தலைப்பாக்கு வச்சு கொடுக்குறதுன்னு சொல்கிறது, இதுக்கு தனியாக எபிசோடே போட்டிருக்கேன், ஷார்ட்ஸை, அதையும் பாருங்க. சுமங்கலி பெண்களுக்கு வளையல், மஞ்சள், குங்குமம், வெத்தலை பாக்கு, பழம் அதெல்லாம் நம்ம சிறுமங்கலிய சரடு இதெல்லாம் தானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். திருப்பாவைங்கிறது மார்கழி மாதம் மட்டும்தான் இல்லை, ஆண்டாளோட என்ன நம்பிக்கையில் நம்ம டெய்லியே படிக்கிறது விசேஷம். லலிதா சஹஸ்ரநாமம் வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுல லக்ஷ்மி அஷ்டோத்திர சதம் அதெல்லாம் படிக்கலாம். செய்யக்கூடாதவை என்னென்னா, இன்றைய நன்னாளில் யாருடனும், அதாவது என்ன சொல்கிறதுன்னா, நம்ம வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டோம் இல்லையா. வாக்குவாதம் அப்படின்னு வந்துடுச்சுன்னா அது எங்கெங்கே போகிறதுன்னே தெரியாது. ரோட்டில் 2 பேர் தானாக சண்டை போட்டுருப்பா, 3வது ஒருத்தன் போய் நம்ம வாய் முடிஞ்சு சும்மா இருக்க வேண்டியதை நான் பார்க்காம அவனை எதை பண்ணுறேன்னு சொல்லி அவன் உள்ள பாக்கி 2 பேரும் சேர்ந்து இவனை அடிச்சுட்டு போடுவாள். எதுக்கு வெளியில் போய் ஓனாய மடியில் வச்சுக்கிற மாதிரி, அந்த மாதிரி இல்லாமல் தேவையற்ற பேச்சுக்கள், தேவையற்ற கோபங்கள் அது மாதிரி நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஜெபம் பண்ணலாம், மெடிடேட் பண்ணலாம், ப்ரேயர்லாம் பண்ணலாம், எல்லாருக்காகவும் வேண்டிக்கலாம். நீங்கள் வீட்லேயே, வெளியில் போய் கோயிலுக்கெலாம் போக முடியாட்டினாக்களும் வீட்லேயே விளக்கேற்றி வச்சுட்டு தூபதீபம் காமிச்சிட்டு ஏதாவது மங்களகரமான ஏதாவது பூ பழம் வச்சு அர்ச்சனை பண்ணலாம். அம்சி பண்ணிவிட்டு பிரசாதம் முடிஞ்சதை பண்ணி நம்ம விநியோகம் பண்ணலாம். இது ஆடிப்பூரத்தோட பேசிக் நம்ம நேற்றுக்கும் சொல்லியிருக்கோம். ஆடிப்பூரம் வைஷ்ணவ சம்பிரதாயங்களை மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு மொத்தமுமே சிறப்பாக கொண்டாடப்படுற நாள். ஆண்டாள் அப்படிங்கிறது நமக்கு கான்செப்ட் படி என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம டேக்அவே எடுத்துக்கலாம் அப்படின்னா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் நம்ம சொல்ல போகிறோம். டீப் டிவோஷன், எனக்கும் பக்தி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா. ஆழ்ந்த பக்தி எப்படி இருக்கணும்னா, திருமால் மீது ஆழ்ந்த பக்தி, தன்னோட வாழ்வையை இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறதுக்கு உதாரணமாக இருக்கிறது ஆண்டாளோட பக்தி. அடுத்தது சரணாகதி மார்க்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். முழுமையாக சரணடைந்து ஆண்டாளோட வெளிப்பாடாக இருக்கக்கூடிய பக்தியை நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம். கம்பேஷனுங்கிறது மற்றவாளுக்கு இருக்கக்கூடிய காருண்யம்னு சொல்கிறது. மற்றவாளுக்கு மேலே இருக்கக்கூடிய அன்பு கருணை ரெண்டும் இருந்துருச்சுன்னா மற்றவாள் என்ன பண்ணாலும் நம்மளுக்கு கோவம் வராது. நம்மளாம் சின்னவா, நம்மளோட ஆச்சாரியர்கள்லாம் ரொம்ப 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 பெரியவா. நம்ம எவ்வளவோ தப்பு பண்ணுறோம், அதுக்காக நம்மளை கூப்பிட்டு தண்டிக்கிறாளான்னா அதை திருத்தி அது நம்மளை வழி கொண்டு போகிறது அவள் பெரியவாளோட ஒரு காருண்யம். நம்ம பசங்க நன்னா இருக்கணும் அப்படின்னு அவள் நினச்சிட்டு நம்மளுக்கு அவள் செட் எக்ஸாம்பிளாக வச்சுட்டு போயிருக்கா. நம்ம அதை பார்த்து மற்றவா மேலே நம்மளும் அன்பும் கருணையும் கொண்டு இருக்கணுங்கிறது ஆண்டாளோட வாழ்க்கையிலேருந்து நம்மளுக்கு உணர்த்துகிறது. அடுத்தது என்னென்னா கரேஜ், இறை நம்பிக்கையும் அன்பையும் அச்சமின்றி வெளிப்படுத்தினார்.
எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது ஆண்டாள் வந்து அப்பாவாகவே இருக்கிறத கூட ரொம்ப தைரியமாக எதாவது வெளிப்படுத்துகிறாங்க. சண்டை கிண்டன் இல்லாமல் நல்லா கரேஜியஸ்லி எக்ஸ்ப்ரெஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி. டிட்டர்மினேஷன் அப்படிங்கிறது வந்து உறுதின்னு சொல்கிறது, தனது லட்சியத்தில் உறுதியாக இருக்கிறது. என்னோடய வாழ்க்கையோட நோக்கம் இதுதான் அப்படின்னு முதலே செட் பண்ணிட்டு தானே வந்திருக்கா தாயாரோட இது அவதாரமாச்சே. அப்போ வந்து அதுலேயே டிட்டர்மினேஷனாக இருக்கிறது, கொஞ்சம் மெட்டீரியலிஸ்டிக் மைண்டில் அப்படி இப்படி அலையாமல் கண்ட்ரோல் இந்த டிட்டர்மைண்ட் இதுவாக இருக்கிறது. செல்ஃப்லெஸ்னஸ், தன்னலமற்ற அன்பு. நீ எனக்கு இது பண்ணுறியா, நான் உனக்கு இது பண்ணுறேன் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் இறைவன் மீது தூய்மையான அன்பு வச்சுருக்கா. அதே மாதிரி மற்றவாளுக்கும் கூடியிருந்து அப்படின்னு தானே சொல்கிறா. ஒவ்வொரு இதுலேயுமே தான் மட்டும் போல, பக்திங்கிறது தனக்கு மட்டும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஃபெய்த், நம்பிக்கை, இறைவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது. வேர் இந்த ஃபெய்த் இஸ் தேர், நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின்கிறச்சே பாவை, நோன்பு இதெல்லாம் இருக்கிறச்சே ஆன்மீக வெளிப்பாடுகள் மூலம் ஒழுக்கத்தை பயன்படுத்த முடியும். எப்பயோ பண்ணுறோம், எதுக்கோ பண்ணுறோன்னு இல்லாமல் எப்போதும் அந்த நிலைமையில் அந்த டிசிப்ளின்டு லைஃபாக இருக்கிறச்சே அந்த மனம் பக்குவம் அடையும். லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், தன் பாடல்கள் மூலம் தன் பக்தியின் மூலம் மக்களை இறை வழியில் செல்ல ஊக்குவிப்பதாக இருக்கிறது. எப்படின்னா, நான் சொல்லிகிட்டே இருப்பேன் அடிக்கடி, ரூமில் உட்காந்து தனக்கு மட்டும் சொல்லிக்காதீங்கோ, தெரிஞ்சதை மற்றவளுக்கு சொல்லுங்கோ. தன்னலம் இல்லாமல் மற்றவளுக்காக நம்ம நிறைய பேர் பாடுபட்டிருக்கா. அதனால தான் அவள்லாம் வந்து பெரிய ஆச்சாரியன்னு நம்ம சொல்கிறோம். சரியா? இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூர நட்சத்திரம் சாதாரணமான ஒரு நட்சத்திரம் இல்லை, ரொம்ப விசேஷமான நட்சத்திரம். தன்னோட ஒவ்வொரு எண்ணத்தையும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு செயலையும் ஸ்ரீமன் நாராயணுக்காகவே அர்ப்பணித்தக்கூடிய நம்மளுடைய தாயாரான ஆண்டாளை நாம் நினைவுபடுத்தும் நேரம். அதாவது ஒரு நாள் போகிறோமானா போகாது. கோதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பக்தியின் உருவமாகவும் சரணாகதியின் உருவமாகவும் பார்க்கிறோம். ஆண்டாளுங்க வந்து அவதாரம் படி பார்த்தாக்கா ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரியாழ்வார் தினமும் மலர்களை திரட்டுறதுக்காக நம்மளோட நந்தவனம் போய் பார்க்கறச்சே மாலைகளை தொடுத்து சமர்ப்பிப்பதாக அவரோட லைஃப் நடந்துட்டுருக்கு. அப்போ ஒரு நாள் அந்த மலர் தோட்டத்தில் ஒரு தெய்வீக குழந்தையை பார்த்தார். அந்த குழந்தையே கோதை அப்படின்னு சொல்லி தன்னை அடாப்ட் பண்ணிட்டு நம்ம வளர்க்க ஆரம்பித்தார். பெரிய ஆழ்வாருங்கிறவர் என்னென்னா, அந்த குழந்தை அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறச்சே ரியலாக அப்பாவாகவே இருந்தார். இந்த காலத்தில் வந்து இருக்கிற நிறையா விஷயங்கள்லாம் பண்ணுற மாதிரி இல்லை. உண்மையான அன்பாக உண்மையான பக்தியாக அவர் வளர்த்தார். கோதை வளர வளர அவளுடைய மனம் முழுவதும் பெருமாளாகவே இருந்தது. பெருமாளுக்கு அணிக்கப்படும் மாலை அவர் பார்த்தோன்னே இது பெருமாளுக்கு சரியாக இருக்குமா அப்படின்னு தான் போட்டுண்டு அது செக் பண்ணிவிட்டு அங்கே கொடுப்பாளாம். இதுதான் சூடி கொடுத்த சுடற்கொடி ஆழு. அந்த மாலை பெருமாளுக்கு டெய்லி அனுப்புறதுக்கு முன்னாடி இவ செக் பண்ணுறதுங்கிறது அவள் அப்பாவுக்கு ஒரு நாளைக்கு திடும்னு தனியாக வந்தோடனே கோச்சுக்கரிச்சு அதை கோவிச்சுக்கரிச்ச கூட பெருமாள் வந்து சொன்னாரா, நீ வந்து கவலைப்படாத, அவள் போட்டுன்ற மலையை தான் நானும் போட்டுருக்கேன் இத்தனை நாளாக அப்படின்னு. அவர் ஒரு மாதிரி கன்வின்ஸ் ஆகிருக்கார். ஏன்னா பக்தா அப்படிங்களுக்கு இப்போ ப்ராப்ளம் வந்ததுன்னா யாரை வந்து நம்மளுக்கு காப்பாற்ற போகிறா. அது ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் சரணாகதி. பெருமாளே வந்து அது கனவுல தோன்றி அவர் அணிந்த மாலையை எனக்கு மிகவும் பிரியமானது, டெய்லி நான் அதை தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன், நீ வந்து கோச்சுக்காத, அவன் மேலே கோவப்படாதன்னு பெருமாளே நம்மளுக்கு வாக்கு கொடுத்துருக்காரு. இப்போல்லாம் நம்ம வேண்டிக்கிறச்சே நான் யோசிப்பேன், நம்மளே செல்ஃபிஷாக வேண்டிக்கிறோமோ, நம்மளுக்கு மட்டும் இது வேணும்னு வேண்டிக்கிறோமோ, எனக்கு பெருமாளே வேணும்னு அவள் எப்படி வேண்டின்னு இருக்கா. நம்ம வந்து இது வேணும் அது வேணும், இந்த குடும்பத்துக்கு இது வேலை கிடைக்கணும், இந்த இடத்துல நம்ம வீடு வாங்கணும், இங்கே செட்டில் ஆகணும், இவ்வளோ லட்சம் பணம் இருக்கணும், டெபாசிட் இருக்கணும், இந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கணும், வியாதி இல்லாமல் இருக்கணும், இந்த மாதிரி நம்மளுக்கு வேணுங்கிறத மட்டும் வேண்டிக்கிறோமோ. ஆனால் நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக வந்து உயர்ந்த பக்தியான சரணாகதி மார்க்கத்தில் பெருமாளே எனக்கு ஆணை சரணாடைனா ஃபுல்லாக பெருமாளோட இருக்குல்ல எனக்கு நேள் வேணும்னு சொல்லிட்டு எந்த மாதிரி பக்தியை எக்ஸ்பிளிசிட் பண்ணியிருக்கா, அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். நமக்கு அளித்த மிகப்பெரிய 2 பொக்கிஷம் என்னென்னா திருப்பாவை ஒன்று, இன்னொன்று நாச்சியார் திருமொழி. 30 பாசுரங்கள். இன்றைக்கி வந்து மார்கழி மாதம் மட்டும் இல்லாமல் இந்த வீடியோலேயே நம்ம திருப்பள்ளி எழுச்சியும் போட்டிருக்கேன், திருப்பாவையும் போட்டிருக்கேன். வீடியோவில் இந்த டெய்லி நம்ம போட்டுன்னு கேட்டுருக்கலாம், அட்லீஸ்ட் சொல்ல முடியாட்டினா கூட. ஒவ்வொரு பாசுரத்திலும் உள்ளம் உருகி பக்தி ஒன்றுமே அது மட்டுமே எக்ஸ்பிளிசிட்டாக நம்மளுக்கே வெளிப்பாடு எடுத்திருக்காங்க. அவர் வந்து தான் மட்டும் போகாமல் தோழிகளையும் அழைத்து கொண்டு போகிறார் கோயிலுக்கெலாம். டைம் அண்ட் அகெயின் நம்ம இன்சிஸ்ட் பண்ணுறது ஜாயின், அசோசியேட் யுவர் செல்ஃப் வித் த ரைட் குரூப்னு சொல்லிட்டுருக்கோம். எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து இறைவனை போற்றுவது தான் சிறப்பு.
இதில் ஒரு பெரிய சமூக கருத்து இருக்குது. சமூகமே அது வந்து உருட்டுரும். ஒருத்தருக்கும் ஒரு நல்லது மட்டுமே நடக்கும், கெடுதல் நடக்காமல் இருக்கணும்னா சத்சங்கம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒருத்தரோட கை இன்னொருத்தரோட கோத்துன்னு இருந்தால் தான் அது முடியும். தனிப்பட்ட அனுபவங்கிறது பக்தி இல்லை. பக்தர்கள் ஒன்றாக சேர்ந்து இறைவனை நினைப்பது, அதில் இருக்கக்கூடிய அந்த நினைப்பில் கொண்டாடுறது பகவானை. நாம சங்கீர்த்தனமாக இருக்கட்டும், பஜனையாக இருக்கட்டும், இல்லை கல்யாணம், சீதா கல்யாணம், ராமா கல்யாணம், தர்மசாஸ்தா கல்யாணம், இந்த மாதிரிலாம் நடக்கிறது இல்லையா? அப்போ பெருமாளை நம்ம கொண்டாடுறோம். இதுவும் ஒரு கொண்டாட்டம் தான். ஆடிப்புற கொண்டாட்டத்தில் நாம் நம்மளோட மனதை வந்து கட்டுப்படுத்தி, வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நம்மளுடைய மனதில் இறை நம்பிக்கை இருப்பதால் அந்த நம்பிக்கை நம்மை காக்கும். பெருமாளோட நம்பிக்கையை நம்ம வச்சுக்கலாம். அன்புடன் இறைவனை நினைத்தால் வாழ்க்கையே ஒரு வழிபாடாக அமையும். ஆச்சாரியனையும் வேண்டிக்கலாம், ஆண்டவனையும் வேண்டிக்கலாம். ஆண்டாள் தாயாரோட பாத கமலங்களில் நம்மளுடைய இன்றைக்கி குரூப் ப்ரேயராக மற்றவாளும் நல்லா இருக்கணும்னு லோகக்ஷேமத்திற்காக ஒரு தடவை நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாமவரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாமவரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாமவரானனே. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சமஸ்த சம்மங்களானி சாந்தி சாந்தி சாந்தி. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. இன்றைக்கி பிறந்தநாள் கொண்டாடுற எல்லாருக்கும், இன்றைக்கி கல்யாண நாள் கொண்டாடுற அனைவருக்கும், இன்றைக்கி ஒர்க் ஆனிவர்சரி அப்படிங்கிறது கொண்டாடுற அனைவருக்கும் எல்லாருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நிறையா பஜன் ரிலேட்டட் பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம். அதே மாதிரி ஆண்டாள் ரிலேட்டட் திருப்பாவை, திருப்பள்ளி எழுச்சி எல்லாமே போட்டிருக்கோம். எல்லா வீடியோஸையும் தொடர்ந்து பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய 9 விதமான சோஷியல் மீடியாவில் ஏதாவது ஒரு இதில் ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் கமெண்ட்டு வந்து யூடியூப்பில் லைக்கு, கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். எனக்கு நீங்கள் பார்க்குறீங்கங்கிறது உடனே தெரிய வரும். Prayers for all. Signing off for the day. Radhe Krishna. Happy Adipuram. Thanks for watching. Waiting to see your positive comments in YouTube. Radhe Krishna.